தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். திமுக அரசு பெரிய திட்டங்களை கொண்டு வரவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாட்டிற்கே முன்னோடியாக பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக அமைச்சர்கள் பதிலடி. நாடாளுமன்ற தேர்தலோடு அதிமுகவோடு கூட்டணி இல்லை என பாஜக மாநில துணைத் தலைவர் கே.டி. ராமலிங்கம் பேட்டி. கூட்டணி வேண்டுமென்றால் அதிமுகவினர் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென நிபந்தனை. நாளை மாலை விண்ணில் பாயும் இன்சாட் 3DS செயற்கைக்கோளுக்கான கவுண்ட் டவுன் தொடக்கம். வானிலை மாற்றங்கள் குறித்து தகவல் அளிக்க விண்ணில் ஏவப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்க ஆளுநர் ரவி ஒப்புதல். முன்னாள் IAS அதிகாரி சிவனருள், IRS அதிகாரி சரவணகுமார், மருத்துவர் தவமணி உள்ளிட்ட 5 பேர் நியமனம். சன் குழும தலைவருக்கு இந்தியாவின் மதிப்புக்குரிய தொழிலதிபர் விருது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறப்பாக பங்காற்றி வருவதாக பாராட்டு. காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதற்கு மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கடும் கண்டனம். வருமான வரித்துறை தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்ததை தொடர்ந்து விடுவிப்பு. சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயனம் இருப்பது உறுதி. தயாரிப்பு நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை பரிந்துரை. கோவை தடாகத்தில் விவசாய தோட்டத்திற்குள் உலாவும் காட்டு யானைகளை விரட்ட விவசாயிகள் கோரிக்கை. செயற்கை நுண்ணறிவு கேமராவுடனான ஒலி எழுப்பான் பொருத்தம். பெங்களூருவில் இரவு 1 மணி வரை கடைகள், உணவகங்களை திறக்க கர்நாடக அரசு அனுமதி. ஹோட்டல் சங்கங்கள், தொழில் நிறுவனங்களின் கோரிக்கைகளை ஏற்று முதல்வர் சித்தராமையா நடவடிக்கை. டெல்லி சட்டமன்றத்தில் இருந்து பாஜக MLA-க்கள் 7 பேர் சஸ்பெண்ட். துணைநிலை ஆளுநர் உரையின் போது அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த கோரினார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக குற்றச்சாட்டு. பீகாரில் நடைபெறும் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தில் விவசாயிகளுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடல். ராஷ்டிரிய ஜனதா தள மூத்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு. கடந்த 2 ஆண்டுகளில் வெறும் 32 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கிய குஜராத் மாநில பாஜக அரசு 2,38,000 பேர் பதிவு செய்திருந்தும் 32 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கியுள்ளதால் சர்ச்சை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500வது விக்கெட்டை வீழ்த்தினார் ரவிச்சந்திரன் அஸ்வின். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் சாதனை படைத்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்டில் நியூசிலாந்து வெற்றி. கேப்டன் கேன் வில்லியம்சன் சதத்துடன் தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தல். அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் 2058 முகாம்கள் நடத்தப்பட்டன. இதில் பெறப்பட்ட மனுக்கள் அடிப்படையில் 35 நாட்களுக்குள் 3,50,000 பேரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் மற்றும் 1598 பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது.
இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மகளிர் உட்பட ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகளில் உதவி பொறியாளர்கள், கால்நடை பராமரிப்பு துறையில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சாந்திக்கு அவருக்கான ஒரு வீடு, அதற்கான ஆணை வழங்கப்படுகிறது. உதவி பொறியாளர் கட்டிடம், இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது. நௌஃபியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளர் கட்டிடம், இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது. சித்தார்த்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உதவி பொறியாளர், ஊரக வளர்ச்சி, இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர் திட்டம் தமது நேரடி கண்காணிப்பில் உள்ளதாகவும், திராவிட மாடல் ஆட்சியில் முத்திரை பதிக்கும் வகையில் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமா 27,858 பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 50,000 புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு 1,598 பணியிடங்களுக்கு தேர்வாணையர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுது. மக்களின் சிரமங்களை போக்கி அவர்களுக்கு உதவவே மக்களுடன் முதல்வர் திட்டம் திமுக அரசால் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். மக்களிடம் நம்பிக்கையை விதைக்கும் திட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு நன்மைகள் வழங்கிக் கொண்டே இருப்போம் என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு, சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, பெரிய திட்டங்களை கொண்டு வரவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு அமைச்சர்கள் முத்துசாமி, ரகுபதி ஆகியோர் பதிலடி கொடுத்துள்ளனர். நாட்டிற்கே முன்னோடியாக பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக அமைச்சர்கள் கூறியுள்ளனர். 503 அறிவிப்பு, எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா வழங்கப்படுனாங்க. கனவுல தான் மக்கள் கண்டுகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் நனவாகலை. அதே போல் அறிவிப்பு 504, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுனாங்க. இதான் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை அவர்கள் சொன்னபடி. ஆகவே இதையெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள். ஆகவே தான் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட 520 அறிவிப்புகளில் வெறும் 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 90 அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. 555 வாக்குறுதிகள்லையும் எதை செஞ்சுருக்கிறோம் நான் பட்டியலிட்டு சொல்கிறேன். அவர் பழனிசாமி அவர்கள் அங்கே சொல்லும்போது 14, ஏங்க வம்பு இருக்கிறீங்க, அவர் ஒரு 14 என்னவோ இதெல்லாம் நடக்கலைன்னு சொன்னார். அப்போ மற்றதெல்லாம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் 5% தான் நடந்திருக்குன்னா நடந்ததை அறிவிச்சிட்டு மிச்சமெல்லாம் நடக்கலைன்னு சொல்லலாம்ல. 14 தான் அவர் சொன்னார் இது நடக்கலைன்ட்டு. அப்போ மிச்சமெல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தம். நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் என்ற பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம். அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும். நஞ்சை புகழூர் தடுப்பணை, ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை, அத்திக்கடை அவனாசி திட்டம், 100 ஏரி வறண்ட ஏரிகளுக்கு 100 நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில், குடிமராமத்து திட்டத்தில் 1240 கோடி. இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி நிறைவேற்றிருக்காங்களா? ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா? இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிற அரசு தான் தலைவர் தளபதியினுடைய அரசு. இந்தியாவில் எங்கேயாவது மகளிருக்கு முதலாக கட்டணம் இல்லாத பேருந்து தரப்பட்டதா? கிடையாது. அதே போல் காலை உணவு திட்டம் தரப்பட்டதா? கிடையாது. அதே போல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை முதலாக வழங்கிய அரசு, வழங்கிய அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு. எனவே நாங்கள் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற பொழுது எந்த விதமான திட்டங்கள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள், கண்ணை மூடிக்கொண்டு பேசுகின்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. காதை பொத்தி கொண்டு இருக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கண்ணை திறந்து காதை பொத்தி கொண்டிருப்பதை திறந்து அவர்கள் கேட்டால் தெரியும், பார்த்தால் புரியும்.
ஹூரன் இந்தியா ஆய்வு அமைப்பின் ஹூரன் இந்தியா மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆண்டர்பிரனர் அவார்டு என்ற இந்தியாவின் மிகுந்த மதிப்பிற்குரிய தொழிலதிபர் விருது சன் டிவி குழும தலைவர் கலாநிதி மாறனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1998 லண்டன் நகரை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட ஹூரன் அமைப்பு உலகம் முழுவதும் தொழில் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்து வரும் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனமாகும். இங்கிலாந்து, அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், கனடா, லக்சம்பர்க், ஆஸ்திரேலியா உள்பட உலகின் பெரும்பாலான நாடுகளில் செயல்பட்டு வரும் ஹூரன் அமைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்து வரும் நிறுவனங்களை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டு வருகிறது. இந்த அமைப்பின் சார்பில் 2023ஆம் ஆண்டுக்கான மிகுந்த மதிப்புக்குரிய தொழிலதிபர் விருதுக்கு திரு கலாநிதி மாறன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விருதை ஹூரன் இந்தியா அமைப்பின் நிறுவனர் திரு அனாஸ் ரஹ்மான் ஜுனைத் சென்னையில் திரு கலாநிதி மாறனிடம் வழங்கினார். 2012ஆம் ஆண்டிலிருந்து நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களுக்கு இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய பொருளாதார சூழலை வடிவமைத்து நாட்டை உலக அரங்கில் உயர்த்திய தொலைநோக்கு சிந்தனையாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது என்று கூறிய திரு அனாஸ் ரஹ்மான், ஒரு பெரும் தொழில் நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக வழிநடத்தி சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்திய முன்னோடி என்ற வகையில் திரு கலாநிதி மாறன் கௌரவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதைப் போலவே ஹூரன் இந்தியா வெளியிட்டுள்ள நாட்டின் தலை சிறந்த 500 நிறுவனங்களின் பட்டியலில் சன் டிவி நெட்வொர்க் குழுமம் இடம்பெற்றுள்ளது. பர்கண்டி பிரைவேட் மற்றும் ஹூரன் இந்தியா அமைப்பின் சார்பில் இந்தியாவில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் 500 நிறுவனங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் சன் டிவி நெட்வொர்க் குழுமம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த திரு அனாஸ் ரஹ்மான் அதற்கான பாராட்டு சான்றிதழை வழங்கினார். ரிலையன்ஸ், டாடா கன்சல்டன்சி, HDFC வங்கி, ITC, இன்ஃபோசிஸ், HCL, சன் டிவி நெட்வொர்க் உள்பட 500 சிறந்த நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறப்பாக பங்களித்து வருவதாக ஹூரன் இந்தியா அமைப்பு கூறியுள்ளது. இஸ்ரோவில் இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய காத்திருக்கும் GSLV F-14 ராக்கெட்டுக்கான கவுண்டவுன் தொடங்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இந்த ராக்கெட் நாளை மாலை 5:30 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. அதற்கான இறுதிக்கட்ட பணியான 27.5 மணி நேர கவுண்டவுன் பிற்பகல் 2:05 மணிக்கு தொடங்கியது. வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெறுவதற்காக இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோளை இஸ்ரோ தயாரித்துள்ளது. அதனை சுமந்து செல்லும் GSLV F-14 ராக்கெட்டின் மொத்த எடை 420 டன் ஆகும். 3 நிலைகள் கொண்ட இந்த ராக்கெட்டில் 139 டன் உந்து சக்தியை கொண்ட திட உந்து சக்தி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பப்பட்ட நிலையில் ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். டெல்லி சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு இடையூறு செய்த பாஜக எம்எல்ஏக்கள் 7 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வியாழக்கிழமை தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் உரையாற்றினார். அப்போது பாஜக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் உரையின் போது அவையின் மாண்பை குறைக்கும் வகையில் பாஜக எம்எல்ஏக்கள் நடந்து கொண்டது தொடர்பாக டெல்லி சட்டமன்ற குழு விசாரணை நடத்த வேண்டும் என அரசின் தலைமை கொறடா வலியுறுத்தினார். மேலும் விசாரணை முடிவடையும் வரை பாஜக எம்எல்ஏக்கள் 7 பேரையும் நீக்கம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தையும் அவர் முன்மொழிந்தார். குரல் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து பாஜக எம்எல்ஏக்கள் 7 பேர் டெல்லி சட்டமன்றத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உள்ளதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 70 உறுப்பினர்கள் உள்ள டெல்லி சட்டப்பேரவையில் 62 உறுப்பினர்களை கொண்டுள்ள ஆம் ஆத்மி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் கெஜ்ரிவால் தம் அரசு மீதான நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், மற்ற மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்க்கும் சதி செயலில் ஈடுபட்டு வரும் பாஜக டெல்லியில் ஆம் ஆத்மி தலைவர்களை கைது செய்து வருவதாக தெரிவித்தார். தேர்தலில் வெல்ல முடியாது என்பதால் டெல்லி அரசை கவிழ்க்க பாஜக எண்ணுவதாக கூறிய கெஜ்ரிவால், தங்கள் எம்எல்ஏக்கள் யாரும் பிரிந்து செல்லவில்லை என்பதை மக்களுக்கு காட்டவே நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருவதாக தெரிவித்தார். ஏற்கனவே 7 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை பாஜக தலா 25 கோடிக்கு பேரம் பேசியதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சூழலில் டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. கோவை தடாகம் பகுதியில் உலாவும் காட்டு யானைகளை கண்காணித்து வனத்திற்குள் விரட்ட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விலங்குகள் மனித மோதலை தடுப்பது குறித்து வனத்துறையினர் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டனர். அப்போது வரப்பாளையத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தெர்மல் கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். அதன் மூலம் யானைகளின் நடமாட்டத்தை கண்டறிந்து தானியங்கி ஒலி எழுப்புவதன் மூலம் அவற்றை விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். ஏற்கனவே 2 டீம் போட்டிருந்தாங்க. கூடுதலாக இன்னொரு டீமும் போட்டு யானைகள் ஊருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க.
விவசாயிகளும் நாங்களும் பொறுமையாக வந்து நிறைய பயிர் சேதமானாலும் வனத்துறையுடன் இணைந்து செயல்பட்டால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு சொல்லி இணைந்து செயல்பட முடிவு பண்ணியிருக்கோம். கோவையில் தடாகம், நஞ்சுண்டாபுரம், பெரிய தடாகம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இரவு நேரங்களில் யானைகள் உலா வருகின்றன. தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்களையும் அவை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற கல்விக்கடன் மேளாவில் சுமார் 400 பேருக்கு 700 கோடி ரூபாய் கல்விக்கடன் வழங்கப்பட்டுள்ளது. முகாமில் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சியில் தேசியமயமாக்கப்பட்ட 15க்கும் மேற்பட்ட வங்கிகளைச் சேர்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனைகளையும் கடன் உதவிகளையும் வழங்கினர். கடந்த டிசம்பர் மாதம் வரை 2200 பேருக்கு நம்ம வந்து கல்விக்கடன் ஒரு 70 கோடி மதிப்பில் வழங்கியிருக்கிறோம். இன்றைக்கி நடக்கிற மேலால் மட்டும் ஒரு 400 பேருக்கு ஒரு 70 கோடி மதிப்பில் வந்து கல்விக்கடன் வழங்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் இந்த மேலா தொடரும். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். அப்ளை பண்ணதும் கிடச்சிருச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் கட்ட முடியாத நிலமையில் அப்ளை பண்ணும்போது கிடச்சிருச்சு. ஆமாம், உடனே அப்ளை பண்ண உடனே எல்லாமே கிடைக்குது. பேங்க்லேயும் உடனே அப்ளை பண்ணி தராங்க. மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு கல்விக்கடன் கிடைத்திட ஏற்பாடு செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். பெங்களூருவில் நள்ளிரவு 1 மணி வரை கடைகள், உணவகங்களை திறக்க கர்நாடக அரசு அனுமதி அளித்துள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்றிய முதலமைச்சர் சித்தராமையா, பெங்களூருவில் நள்ளிரவு 1 மணி வரை கடைகளில் வியாபாரம் செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஹோட்டல்கள் மற்றும் பல்வேறு வணிகர் சங்கங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவோடு மேலும் 10 மாநகராட்சிகளிலும் ஹோட்டல்கள், கடைகள், வணிக வளாகங்களை நள்ளிரவு வரை திறக்க அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். ஜப்பான் தொழில்நுட்ப உதவியுடன் பெங்களூரு நகரில் போக்குவரத்து கட்டுப்பாடு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குவதை கண்டித்தும் தேசிய குறைந்தபட்ச மாத ஊதியத்தை 26,000 ரூபாயாக நிர்ணயம் செய்தல், உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துதல் மற்றும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்தும் போராட்டம் நடைபெற்றது. இதையொட்டி சென்னை அண்ணா சாலையில் மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் மற்றும் விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். திருச்சியில் தோமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் தெப்பக்குளம் தபால் நிலையம் முன்பு சாலை மறியல் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டோர் பிரதமர் மோடி அரசை கண்டித்து பாடல்களை பாடினர். கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டோருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் காய்கறி மாலை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்காத ஒன்றிய அரசு பதவி விலக வேண்டும் என போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சிதம்பரத்தில் மேலவீதி பெரியார் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி விவசாயிகளின் கோரிக்கையை ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். எங்களை பிரதமராக்குங்க, முதலமைச்சராக்குங்கன்னு கேட்கல.
அவர்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய குறைந்தபட்ச கூலி நிர்ணயம், விலை நிர்ணயம் இவைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். எம்.எஸ். சுவாமிநாதன் கமிஷனுடைய அறிக்கை தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே விவசாயிகளை ஒரு வன்முறையாளர்களாகவோ போராட்டக்காரர்களாகவோ அவர்களுக்கு எதிராக துப்பாக்கியையோ கண்ணீர் புகை குண்டுகளையோ பயன்படுத்துவது தவறு. இதை மோடி உணர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசின் தனியார்மய கொள்கையை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் சேலம் கோட்டை பகுதியில் பாரத ஸ்டேட் வங்கி முன்பாக அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் ரன் குவிக்க முனைப்பு காட்டி வரும் இங்கிலாந்து அணி 2வது நாள் ஆட்ட முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-1 என சமநிலை வகிக்கிறது. ராஜ்கோட்டில் 3வது டெஸ்ட் போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாள் ஆட்டத்தில் 5 விக்கெட் இழப்புக்கு 326 ரன்கள் எடுத்திருந்த இந்தியா 2வது நாளில் எஞ்சிய விக்கெட்டுகளையும் இழந்து 445 ரன்களுடன் முதல் இன்னிங்ஸை நிறைவு செய்தது. பின்னர் தனது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் எடுத்தது. 88 பந்துகளில் சதம் அடித்து அசத்திய பென் டக்கெட் இந்திய மண்ணில் நடந்த டெஸ்ட் போட்டிகளில் அதிவேகமாக சதமடித்த 3வது அயல்நாட்டு வீரர் என்ற சாதனையை படைத்தார். டெஸ்டில் இந்தியாவிற்கு எதிராக அதிவேகமாக சதமடித்த இங்கிலாந்து வீரர் என்ற பெருமையையும் பென் டிக்கெட் பெற்றார். பென் டக்கெட் 133 ரன்களுடனும் ஜோ ரூட் 9 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். நாளைய ஆட்டத்தில் இங்கிலாந்தின் ரன் குவிப்பை கட்டுப்படுத்தி விக்கெட்டுகளை எடுக்கும் முனைப்பில் இந்திய வீரர்கள் உள்ளனர். அனில் கும்ப்ளேவிற்கு அடுத்தபடியாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய வீரர் என்ற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைத்துள்ளார். குஜராத்தின் ராஜ்கோட்டில் இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாளில் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் முக்கிய மைல்கல்லை எட்டினார். தொடக்க ஆட்டக்காரர் சாக் ராலியின் விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 500வது விக்கெட்டை வீழ்த்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை அஸ்வின் பெற்றார். சர்வதேச அளவில் இந்த மைல்கல்லை எட்டிய 9வது வீரராகவும் அனில் கும்ப்ளேவிற்கு அடுத்தபடியாக 2வது இந்திய வீரராகவும் அஸ்வின் வலம் வருகிறார். அது மட்டுமின்றி சர்வதேச டெஸ்டில் குறைந்த போட்டிகள் மற்றும் பந்துகளில் கிளென் மெக்ராத்திற்கு அடுத்தபடியாக 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது வீரர் என்ற சாதனையையும் அஸ்வின் படைத்துள்ளார். சென்னை பையன் அஸ்வின் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மாயாஜால சுழலில் 500 விக்கெட் வீழ்த்திய அஸ்வினுக்கு வாழ்த்துகள் என்று கூறியுள்ள அவர், எங்கள் ஜாம்பவான் இன்னும் அதிக விக்கெட்டுகள் வெற்றிகளை பெறுவார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகள் என்பது மிகப்பெரிய மைல்கல் என்று பாராட்டியுள்ள கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், அஸ்வின் லட்சத்தில் ஒரு பந்து வீச்சாளர் என்று தெரிவித்துள்ளார். 500 விக்கெட் கிளப்பில் சேர்ந்த அஸ்வினுக்கு வாழ்த்துக்கள் என்று கும்ப்ளே கூறியுள்ளார். இதேபோல அஸ்வினுக்கு பல்வேறு தரப்பிலும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. ஒன்றிய பாஜக அரசு 2018ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்திய தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளிக்கும் திட்டத்தை சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தால் பலனடைந்தது யார் என்று இப்போது பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது முதல் தற்போது வரை 16,518 கோடி ரூபாய் அளவுக்கான தேர்தல் பத்திரங்களை பாரத ஸ்டேட் வங்கி விற்பனை செய்துள்ளது. இதில் பாஜக மட்டுமே அதிக அளவிலான நிதியை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. 2018இல் 210 கோடி ரூபாயும், 2019இல் 1,450 கோடி ரூபாயும், 2020இல் 2,555 கோடி ரூபாயும், 2021இல் 22,38 லட்சம் ரூபாயும், 2022ஆம் ஆண்டு 1,033 கோடி ரூபாயும், 2023இல் 1,294 கோடி ரூபாயும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக பெற்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக தேர்தல் பத்திரங்களின் மூலம் மட்டுமே 6,564 கோடி ரூபாய் நிதியை பாஜக பெற்றுள்ளது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பாஜகவை விட ஏறத்தாழ 5 மடங்கு குறைவாக 1,123 கோடி ரூபாய் மட்டுமே பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 1,093 கோடி ரூபாயும், சந்திரசேகர ராவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதி 913 கோடி ரூபாயும், ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் 774 கோடி ரூபாயும் பெற்றுள்ளன. திமுக 617 கோடி ரூபாயும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 382 கோடி ரூபாயும்,
தெலுங்கு தேச கட்சி 147 கோடி ரூபாயும், சிவசேனா 101 கோடி ரூபாயும், ஆம் ஆத்மி கட்சி 94 கோடி ரூபாயும் பெற்றுள்ளன. தேசியவாத காங்கிரஸ் 64 கோடி ரூபாயும், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனதா தளம் 49 கோடி ரூபாயும், நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் 24 கோடி ரூபாயும், அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி 14 கோடி ரூபாயும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக பெற்றுள்ளன. சிரோன்மணி அகாலிதள கட்சி 7 கோடி ரூபாயும், அதிமுக 6 கோடி ரூபாயும், தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் 2 கோடி ரூபாயும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 1 கோடி ரூபாயும், சிக்கிம் ஜனநாயக கட்சி 50 லட்சம் ரூபாயும் தேர்தல் பத்திரங்கள் மூலமான நன்கொடையாக பெற்றுள்ளன. பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி பெறவில்லை என தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.